நம்ம தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th 10th +2 டிப்ளமோ டிகிரி ஐடிஐ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28,000லேருந்து உங்களுக்கு 38,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8/1/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே வந்து சேரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருள்முகு, அதாவது திருக்கோவிலேருந்து சுவாமி திருக்கோவில் பழனியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் லைனில் வந்து போயிட்டே இருக்கும். இதில் வந்து அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்டே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ண போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த கோயிலில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனியிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய புகைப்படம், அதாவது உங்களுடைய கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய பெயர் அண்ட் உங்களுடைய தந்தையின் பெயரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பள்ளி சான்றிதழில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாணியில் வந்து நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆண் பெண்ணுன்ற இது வந்து நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுடைய முகவரி கேட்டிருக்காங்க, பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அண்டு 12 இலக்க ஆதார் அட்டை எண், சரிங்களா, உங்களுடைய ஆதார் அட்டையோட எண்ணை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரன் பெயர் அண்ட் உங்களுடைய வயசு எவ்வளோ அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயிலும் வந்து கேட்டிருக்காங்க. தமிழில் தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஆண் பெண் இருவாளரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பதவியின் பெயர், நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணாலும் நீங்கள் அந்த பதவி வந்து அந்த பதவியோட பேரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அனுப்புகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் வந்து அனுப்ப முடியாது. இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி மாவட்டத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வட்டத்திலிருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட திருக்கோயிலில் வந்து வேக்கன்சிஸ் வந்து நிறைய காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. அது நிரப்புவதற்காக இதுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் யாருனாலும் ஆண் பெண் இருபாலரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இளநிலை உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் SSLC நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். டிக்கெட்டுக்கு, அதாவது டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அதாவது சீட்டு விற்பனையாளருக்கு வந்து 13 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து SSLC நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். சந்திரன் காப்பாளர் செக்ரட்டரிக்காக வந்து பார்த்திங்கன்னா 16 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கும் நீங்கள் SSLC நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 18,500 58,600 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். சுகாதார மேஸ்திரிக்காக, அதாவது மலை கோயிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து தேவையே கிடையாது, ரிக்குவயர்மெண்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்றதை இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா சுகாதார மேஸ்திரி அனைத்து உறுப்பினர்களுக்கும்
அண்டு சுகாதார மேஸ்திரி, அனைத்து உபகோயில்கள் அண்ட் பூஜை காவல் அண்ட் உபகோயில் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனே வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 15,900 ரூபாயிலேருந்து 50,400 ரூபாய் வரைக்கும். இது 50,400 ரூபாய் வரைக்கும் எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி அண்ட் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரியணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி, மலைக்கோயில் செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காவல், அதாவது உபயோக கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காவலுக்கும் அண்டு துப்புரவு பணியாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 57 வேக்கன்சி அண்டு உறுப்பினர்களுக்கு வந்து 47 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு துப்புரவு பணியாளர் உபகோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 104 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரேருன்னு கூட சொன்னோம். சரிங்களா, 10,000 ரூபாயிலேருந்து 31,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் அவங்க வந்து உங்களுடைய சேலரியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. கால்நடை பராமரிப்பு, அதாவது டாக்டரோட அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் பணி, அதாவது உதவி யானை மருத்துவ பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கும் வந்து நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எதுக்காக இந்த பணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப பணியாளர், அதாவது காலி பணியிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப்ஸை வந்து வேக்கன்சிஸ் வந்து வெளியே இருக்குது. இந்த பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் பொறியாளர், அதாவது மின்னணுவியலுக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. நீங்கள் ஏதாவது பேச்சுலர் ஆஃப் டிகிரி படிச்சிருந்தாலே உங்களுக்கு 36,700 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இளநிலை பொறியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், 35,900 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்குது. இளநிலை பொறியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, 35,900 ரூபாய் வரைக்கும். உங்களுக்கு டிப்ளமோவில் வந்து ஆட்டோமொபைலோ இல்லை மொபைல் இன்ஜினியரிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை பொறியாளருக்கு வந்து மெக்கானிக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேற்பார்வையாளருக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு டிப்ளமோவில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தால் போதும், 20,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. மேற்பார்வையாளர், அதாவது இயந்திரவியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 20,600 ரூபாயிலேருந்து 65,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அந்த தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணுவியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,600 ரூபாயிலேருந்து 65,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் பற்றியோ இல்லை சிவில் இன்ஜினியரிங்கை பற்றியோ இந்த மாதிரி நிறைய விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் இதுலேயும் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் வந்து தனித்தனியாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்றா வந்து விண்ணப்பிக்க முடியாது, தனித்தனியாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். அண்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த தேதிக்கு, அதாவது இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்கு முன்னாடியோ அல்லது டேட்டுக்கு பின்னாடியோ வந்து சேர்ந்தால் இந்த அப்ளிகேஷனை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க விண்ணப்பத்துடன் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்றிதழும் அண்டு கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழும் அண்டு ஆதார், வாக்காளர் அட்டை அண்டு அடையாள அட்டை, குடும்ப அட்டை பெற்ற பிற மற்ற சான்றிதழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு, சரிங்களா, ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி அனுப்பலைன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆயிடுவோம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல்
வயதிற்கான சான்றிதழை வந்து எது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிலையத்தில் பயின்ற சான்றிதழை வந்து அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உங்களுடைய டிசியோட ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. டிசி வந்து ஜெராக்ஸ் வைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாவது உங்களுக்கு அசிஸ்டண்ட்டோ இல்லை கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அசிஸ்டண்ட் வேலை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் முன்னுரிமை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமே அப்ளை பண்ணுறதுன்றது கிடையாது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் சரி ஆல் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான ஃபுல் டீட்டெயிலு நீங்கள் வந்து எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலிமா இல்லை ஆர்டினரி மூலிமாவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 25 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கான விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான இணையதளம் வந்து இதுதான். இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? திருக்கோயில் அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் செலுத்தி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு. சரிங்களா? ஒன்லி 50 ரூபாய் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் பர்மனெண்ட்டான வேலை கிடைக்கிறது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.